பாரத தேசத்தின் பெருமையை பறைசாற்றுகின்ற இடம். ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, ஒற்றுமைக்கான சிலை. குஜராத் மாவட்டத்தின் நர்மதை நதி ஓடுகின்ற கெவாடியா மாவட்டத்தில் அமைந்துள்ள சாதுபெட் என்கின்ற தீவில் அமைந்துள்ள அதிசயம். மானுடத்தின் கற்பனையை, மானுடத்தின் சிந்தனையை மானுடமே வென்றெடுத்த இடம். அறிவியலும் பாரம்பரியமும் இந்திய தேசத்தின் விடுதலையும் ஒருங்கிணைந்து உலக மக்களுக்கு இந்தியர்களின் ஆற்றலை விளங்க வைக்கின்ற இடம். உலகின் மிக பெரும் பிரம்மாண்டத்தின் அடையாளம். இந்த தேசத்தின் இரும்பு மனிதன் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு இரும்பினாலேயே செய்யப்பட்ட ஒரு அற்புதமான சிலை. உலகின் மிக உயர்ந்த சிலை, 182 அடி உயரம் கொண்ட மாபெரும் சிலை. உலகத் தரம் வாய்ந்த, உலகத்தின் அதிமேதாவிகளான தொழில்நுட்ப வல்லுநர்களால் உருவாக்கப்பட்டது. 90 வயது தொழில்நுட்ப வல்லுனர் இன்ஜினியர் ராம் வி சுதார் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்ப அறிஞரின் கைவண்ணத்தில் உருவாகியது. 2013ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்டு 2014ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் பூமி பூஜைகள் தொடங்கி 2018 அக்டோபர் 31 நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாபெரும் உன்னத கலைக்கூடம். இந்த சர்தார் பட்டேலினுடைய இந்த பிரம்மாண்ட சிலைக்காக மக்களின் பங்களிப்பு வேண்டுமென்று நாடு முழுக்க இருக்கின்ற மக்களை அன்றைய குஜராத் அரசு வேண்டுகோள் விடுத்தது. அனைவர் வீடுகளிலிருந்தும் இரும்புகளை உபயோகப்படுத்திய இரும்பு துண்டுகளை அனுப்ப கூறியிருந்தது. அதன்படி சுமார் 134.25 மெட்ரிக் டன் இரும்புகள் மக்களின் பங்களிப்பாக இங்கு வந்து சேர்ந்தது. ஒட்டுமொத்த இந்த ஒற்றுமைக்கான சின்னத்தின், ஒருமைப்பாட்டின் சிலையின், ஒற்றுமைக்கான சிலையின் கட்டமைப்பில் 70,000 மெட்ரிக் டன் சிமெண்ட் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 18,500 மெட்ரிக் டன் இரும்பு பாலங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. 6,000 மெட்ரிக் டன் ஸ்டீல் பயன்படுத்தப்பட்டுள்ளது, தாமிரமும் செம்புகளும். இந்த 182 மீட்டர் உயரமுள்ள சிலையின் இடையில் மக்கள் பார்வையிடுவதற்கு அமைந்துள்ளது கேலரி வியூ என்று சொல்லக்கூடிய பார்வையாளர்களிடம். பருந்து பார்வையில் பட்டேல் அவர்களுடைய சட்டையின் பொத்தான்கள் அமைந்திருக்கின்ற இடத்திலிருந்து பறந்து விரிந்து ஓடுகின்ற நர்மதையின் வசீகர காட்சியை காண முடிகிறது. எத்தகைய கட்டுமானத்தின் உன்னதம், எத்தனை தொழில்நுட்பம்! உலகம் வியந்து போற்றுகின்ற அமெரிக்காவின் சுதந்திர சிலையை விட பல மடங்கு உயரத்தை கொண்டது. சுற்றி சுற்றி வந்து பார்க்கும்போதும் இந்த பிரம்மாண்டம் நம் நெஞ்சை விம்ம வைக்கின்றது.
135 meter, 45 floor and 450 feet. This is the maximum level we can go. You came from the museum level, the height of the statue counted from that level, which is 182 meter. Why 182? Because the Legislative Assembly seats of Gujarat is 182. And by this place, from here you can see Sardar Sarovar Dam, which is the dream vision of Sardar Sahab to make this dam. While standing at his heart, we have to see his dream. On the right side you can see this is Satpura mountain ranges. And on the left side is Vindhyachal mountain ranges. Between those two mountain ranges is Sardar Sarovar Dam, in which flows Narmada river. 85% copper, 55% zinc, tin and lead has been used to make this statue. The architect of this statue is Mr. Ram V. Suthar, who hails from Maharashtra, Dhule district, Gondur village. When he made the design of this statue, on that time he was 90 years old. Right now he is 96 years old and is still working. The total time duration to make this statue is only 46 months. சுதந்திரத்திற்கான போராட்டங்களின் பல உன்னத தலைவர்களின் பங்களிப்புகள் காட்சிகளாக காண முடிகிறது. இந்த தேசத்தின் விடுதலை இரத்தத்தால் எழுதப்பட்டது என்பதை காண்பிக்கும் அதிஉன்னத காட்சிகள். 1917 அகமதாபாத்தில் ஏற்பட்ட பிளேக் அந்த மாநிலத்தை உலுக்கிய மிக கொடுமையான நோய். அந்த சமயத்தில் ஆங்கிலேயர்கள் கைவிட்ட அந்த மாநிலத்தின் துயரை இரும்பு மனிதன் சீரமைத்தது கார்ட்டூன் படங்களாக கண்முன் காட்சியளிக்கிறது. சாரி சாரியாக மக்கள் ஊரை விட்டு வெளியேறிய அந்த சமயத்தில் அதை மீட்டெடுத்தவர் சட்டம் படித்த மேதையின் உள்துறையின் அமைச்சராக இருந்த இரும்பு மனிதனின் அவர் பயன்படுத்திய புத்தகங்கள் நூலகமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. கண்ணை கவரும் காட்சித் திரைகளோடு மண்ணின் மைந்தனின் பெருமைகளை கூறும் மினி தியேட்டர்கள் காட்சிக்காக செயல் வீரனின் மாநிலமான குஜராத்தின் கலாச்சாரத்தை உணர்த்துகின்ற பல்வேறு காட்சிகள். பாரத பாரம்பரியத்தின் பெருமைகளை உணர்த்தும் குஜராத் மாநில மக்களின் வாழ்க்கை முறையை விவரிக்கின்ற சித்திரங்கள். கலை, இலக்கியம், நாட்டுப்புற இலக்கியங்கள் என்று விதவிதமான வண்ண வண்ண புகைப்படங்களோடு கண்ணுக்கு சிறப்பாக காட்சியளிக்கின்றன. உறுதிமொழி ஏற்கின்ற இடம், நாட்டின் ஒற்றுமைக்காக உறுதிமொழி ஏற்கின்ற இடம், ஏற்றுக்கொள்கின்ற உறுதிமொழி காட்சிப்படுத்துகின்ற திரை. சுதந்திரம் பெற்ற பாரதத்தின் பல்வேறு சமஸ்தானங்கள் இணையாமல் இருக்கின்ற சமயத்தில் அத்துணை பேருடனும் பேசி அவர்களை ஒருமித்த பாரத தேசத்தின் அங்கமாக்கிய சர்தார் வல்லபாய் பட்டேலின் அந்த காலத்திய செய்தித்தாள்களின் சம்பவங்களின் தொகுப்புகள். இவை அனைத்தும் காண்பது, நாம் இங்கு கண்டு கொண்டிருப்பது அனைத்தும் இந்த பிரம்மாண்ட சிலையின் அந்த பாதம் அமைந்திருக்கின்ற அஸ்திவார பகுதி. இவைகள் அனைத்துமே இந்த
பகுதியில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நாடு சுதந்திரமடைந்த பிறகு நாட்டை ஒன்றுபடுத்த சர்தார் வல்லபாய் பட்டேல் மேற்கொண்ட ராஜதந்திர நடவடிக்கை தான் இன்றைய நவீன இந்தியா. அந்த பிரம்மாண்டத்தை உணர்த்துகின்ற விதத்தில் இதோ அமைந்திருக்கின்றது இந்த பிரம்மாண்டமான ஸ்டாச்சு ஆஃப் யுனைட்டி, ஒற்றுமைக்கான சிலை. பட்டேல்ஜி அவங்களுடைய அந்த முழு உருவத்தை பார்த்தோம்னா மிகவும் பிரமிக்கத்தக்க வகையில் இருக்குது. தேசத்தினுடைய ஒற்றுமையை வலியுறுத்துது. அவருடைய சாதனைகள், அவர் தேசத்துக்காகப்பட்ட கஷ்டங்களை பெருமைப்படுத்துது. பாரத நாட்டினுடைய வரலாற்றை மாற்றி அமைத்த முக்கியமான தலைவர்களில் ஒருத்தராக சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கிறாரு. இதை பார்த்த உடனே பிரம்மாண்டமாக இருக்கிறது மட்டும் இல்லை, உலகத்திலே மிகச்சிறந்த புத்திசாலிகள், மிகச்சிறந்த திறமசாலிகள் இந்தியர்கள் என்றதை இந்த சிலை நிரூபிச்சிருக்கு. நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த ஒரு முயற்சியினால் செய்யப்பட்டிருக்குது. நம்ம பாரத நாட்டை உலகத்திலே தலைமுறை செய்ய வைத்திருக்குது. உலகத்தில் சிறந்த நாடு பாரத நாடு என்ற நிலையை நோக்கி கொண்டு போகிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு மைல்கல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இரும்பு மனிதன் சொல்லக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு உலகத்திலேயே உயரமாக இரும்பால இப்போ இருக்க ஒரு இரும்பு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான சிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வெறும் சிலை இல்லை, இந்த நாட்டுடைய ஒரு பெருமையை, மரியாதையை உலகத்துக்கே உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு வடிவமாகத்தான் இதை பார்க்க வேண்டுமே. இது ஒரு தனிநபருடைய சிலையாக இல்லை, பாரதத்துடைய பெருமையை உலகத்துக்கு உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு வடிவம் தான் இந்த பட்டேல் சிலை.